கவின் படுகொலையை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பரிதாபங்கள் யூடியூபர் கோவிக்காக ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதுக்கு கண்டனங்கள் எடுத்துருக்காங்க. அதே அமைச்சர் ஜாதி அமைச்சர் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. என்ன பண்ணிட்டாரு? அந்த வீடியோ பரிதாபங்கள் வந்து யூடியூப் மூலியமா வீடியோ வந்து விழிப்புணர்வு பண்ணிருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க, நீயும் படிச்ச இல்லைங்க, அந்த கொலை செய்த தம்பி அவர் சரியா தானே பண்ணியிருக்காரு. அதுல என்ன அவரை எச்சரிக்கிறது? எதன் பொருட்டும் கொலையை ஏற்க முடியாது. அது இந்த முதல்ல தமிழனுக்கு சாதி இல்லை, சாதி தமிழனுக்கு இல்லை. இதுதான் எங்க புரட்சி பாவலர் கற்பிச்சது. தமிழ் ஒரு பேரன்பின் தாய். தமிழன்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி பார்க்குறீங்க? என்னில் நீங்கள் எந்த வழியில் தாழ்ந்துட்டீங்க? உங்களில் நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன்? இப்படி ஒன்றும் இல்லையே. ஒருத்தன் என்னில் தாழ்ந்தான்னா அங்கே தமிழ் தாழ்வு. ஒரு தமிழன் தாழ்றான், அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான். யாரும் தாழ்ந்தவன் இல்லையே, தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே, தாழ்த்தப்பட்டவன் தானே. அப்போ யார் தாழ்த்தியவன் ஒரு கேள்வி ஏன் இத்தனை 100 ஆண்டுகள் அவங்களுக்கு எழலை? எப்படி எழலை? அதான சிக்கல். இங்கே என்னன்னா, நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாங்க, அவன் வெள்ளக்காரன் வரும்போது அவன் மொத்தமா எல்லாரையும் அடக்கி ஆண்டான், அடிமைப்படுத்தினான். அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமை தான். ஆனால் இங்கிருந்தவனுக்கு இவனுக்கு கீழே ஒரு அடிமை தேவைப்பட்டிருக்குங்கிற. அவனுக்கு நீங்கள் அடிமை, நான் அடிமை, நம்ம 2 பேருமே அடிமை. ஆனால் எனக்கு நீங்க அடிமையா இருக்கணும்னு தோணுது. இந்த பெரிய நிலச்சுவாந்தார்கள் அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, எனக்கு கீழே வருது, நீயே அடிமை, உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினைச்சு அடிமைப்படுத்திட்டே இருந்தான். அந்த நிலையில இருந்து அவன் மேம்படணும்னா அவன் பஞ்சமர நிலத்தை கொடுத்துட்டு இவன்ட்டு போய் ஏன்டா நீங்க கையிட்டு நிக்கிற, இந்த உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தா நீயே உழுது பழச்சு பயன் தான் கொடுத்துருக்கான். அப்ப அதை சொல்றாரு, அப்ப அடிமைக்கும் ஒரு அடிமை தேவைப்படுது. இது எப்படிப்பட்ட கொடுமைன்னு பாருங்க. அந்த மனநிலை தான் இதுவரை தொடரும். இதை போக்கணும். ஒருத்தன் உயர் சாதின்னு சொல்லி வச்சதுக்குள்ள பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவானா? அவன் தண்ணி அடிப்பான், அவன் திருடுவான், அடுத்த ஒரு பொருளாக வரிப்பான், தன்மனை விட்டு பிறர்மனை நோக்குவான். சமூகம் எதெல்லாம் கேடானது, சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சிருக்கோ அதையெல்லாம் அவன் செய்வான். குடிச்சிட்டு வேட்டி கலந்து வந்து தெருவில் கிடப்பான், போற ஒண்ணுல தாலி ஓடுவான், ஊராஞ்சத்தை பறிச்சு அபகரிப்பான். இந்த மாதிரி இழி செயலை செய்யறவன் எல்லாம் ஒரு உயர்ந்த பிறந்தவன் என்பதனாலேயே நீ உயர்ந்தவன் நீ என்றியா ஏற்கிறியான்னு கேட்கிறவன். அப்ப ஒருத்தனுடைய பிறப்பில் பார்க்காத உயர்வு தாழ்வை அவனுடைய செயல்பாடுகளில் பாரு. அவனுக்கு இருக்கிற அறச்சிந்தனை, ஒழுக்கம், கல்வி, அறிவு, நேர்மை, உண்மை. நீ என்ன பெரிய இருந்த சாதியில பிறந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு இருந்தா நீ உயர்ந்தவன? சொல்லுங்க. மண்ணெல்லி வித்துட்டு மலையை வெட்டி வித்துக்கிட்டு உயர்ந்த சாதினா நீ உயர்ந்தன? எப்படி இருக்கு? கள்ளச்சாரம் காய்ச்சி வைக்கிற நீ பெரிய ஜாதி. அப்ப பெரிய ஜாதிய நீ எதுல அவன் சிறந்தவன் எதுல சொல்லுவ? அவனுடைய செயல்பாடுகளை பாரு. அவன் ஏன் நீ அவன் சாதியை தோண்டிக்கிட்டு இருக்க? அவன் என்ன செய்யறான்னு பாரு. அதுல அவன் சிறப்பா இருக்கணும். அதுல தான்டா உயர்வு தாழ்வே பார்க்கணுங்கிற. அது எவ்வளவு ஆழமான ஒரு அறிவுரை கருத்துங்கிறத நீங்க பாருங்க. இதே கவிதை படிச்சுக்க, வேலைக்கு போறா, அதை தானே நீ பார்க்கணும். மாசம் கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு வர அவன் உயர்ந்த காதலை கொலை செய்யணும், அன்பை கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறதுல ஒரு சிந்தனை, அதுதான் தாழ்ந்த சிந்தனை. அதுதான் தாழ்ந்த. ஒரு குழந்தையும் பெறல அன்னை தெரேசா. உலகம் பூரா தாயா அப்படியானால் அன்பு கொண்டு உலகத்தை ஆற தெளிவி நேயிச்சார். யாது மூரை அவரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திகளும் சாதிய பெருமைக்கு வெட்டிட்டு கூட்டிட்டு செத்துக்கிட்டு இருந்தா இந்த சமூகம் எங்கே போகுது? எங்கே போகுது? சாதிச்சிட சாதிக்காக கொலை செய்யாத, சாதியை கொலை செய், சாதியை கொல்லு. அதான் நீ செய்ய வேண்டியது. சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு, சமூகம் பார்த்து நின்றுச்சு, வேடிக்கை பார்த்து நின்றுச்சு. எங்க என்ன பண்ற பாருங்க. இப்ப இந்த அவர் சரியா தானே சொல்லிருக்காரு. அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதி ஆனவன் தானே, சாதியை திமிர் தானே. அது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? ஏன்னா இந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும், அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும் பார்ப்போம். இந்த ஓட்டுக்காக நிற்கிறவன்ட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு நாசமாக தான் போகும். நாங்கள் ஏதோ ஓரத்திலிருந்து கத்துறோங்க. தமிழன்னு ஒருத்தங்க இருந்திருந்தா தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து ஒரு முதலாளி கொண்டு வந்திருக்காரு, ஒரு நடிகர் நடிச்சு கொண்டு வந்திருக்காப்புல. கிங்டம்னு ஒரு படம். அதை வாங்கி வெளியிடுறது யாருன்னு பாருங்க.
திரையரங்கெல்லாம் யாரு? எப்படி இருக்கு? உனக்கு கதை இல்லையா? கதை இல்லையா எடுக்கிறதுக்கு? வரலாற்றை எப்படி நீ தவற நீ எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ணுவ? அது என் நிலத்திலேயே கேட்க நாதி இல்லைன்னு தானே. இப்படி நான் இந்தியாவில் இருக்கிற எந்த பிற மொழிவழி மக்களை, ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ பீகார்லேயோ வாழ்கிற மக்களை நான் ஒரு படம் இழிவா எடுத்து நீ வெளியிட விடுவியா? திரையிட விட்டுருப்பீங்களா? இல்லை முதலாளி வாங்குவாங்களா? முதல்ல எப்படி இது? யாருமே இங்க தமிழர் இல்லையா? சொல்லுங்க, தமிழரே இல்லையா? யாருமே இல்லையா? இனத்தை விட பணம் முக்கியமா போயிடுச்சா? எப்படி அவமானப்படுத்தி கேவலமா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த தமிழர்கள் நாங்க இலங்கையில தங்கம் தான் கடத்திக்கிட்டு இருந்தோமா? போதைப் பொருள் தான் கடத்திக்கிட்டு இருந்தோமா? சிங்களர்களுக்கு எதுவுமே செய்யல. அந்த தமிழர்களை ஈழத்தமிழர்கள் அவர்கள் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்கன்னு எழுதுனா உனக்கு வரலாறு தெரியல. இல்ல எதுக்கு தோடுற? எதுக்கு தோடுற? மலையம் எங்க இருக்கு? யாழ்ப்பாணம் எங்க இருக்கு? ஈழத்தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதி இங்க இருக்கு. மலைய மக்கள் இந்தியா வம்சத்தினர் கண்டின் ஒரு வழியால போய் தேயிலை தோட்ட தொழிலாளர்களா போனவங்க. அவன் தங்கங்கிறதுறான்ற. அப்ப கேட்க நாதி கிடையாது உனக்கு. கேட்க நாதி கிடையாது. எதையும் செய்யலாம். தமிழனை கேவலப்படுத்தி, தமிழனை அசிங்கப்படுத்தி, தமிழன்ட்ட வியாபாரம் பண்ணிடலாம். அப்படிதான் 60 வருஷமா திராவிட எங்களை கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, பிச்சைக்காரனாக்கி, என் அடையாளத்தை நான் தமிழன் என்கிற தேசியனத்தை அடையாளிச்சு திராவிடங்கிறது. எங்கள் அடையாளங்களை எல்லாம் திராவிட நாகரிகம், திராவிட பண்பாடு, திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது அது சகித்துக்கிட்டு இருந்தல்ல. அதனால எதையும் செய்யலாம் தமிழன். ஏன்னா அவனுக்கு இன உணர்வு, மான உணர்வு ஒண்ணும் கிடையாது. அவன் மானம் கட்டவன். அதனால அந்த திமிர்ல நீ ஆடிட்டு இந்த படத்தை கொண்டாந்து வெளியிட்டுக்கிட்டு சட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. லட்சக்கணக்கா கொண்டு குவிச்சான் சிங்களம். அப்ப நீ வாய் திறக்கல. நீ 850 மீனை இந்த நாட்டின் குடிமகனம் கடலுக்குள்ள சுட்டு கொண்டிருக்கான் சிங்கள மீனவனை. நேத்து 14 பேரை கைது பண்ணி கொண்டிருக்கான். அதை பேச துப்புள்ள உனக்கு. ஒருத்தனுக்கு துணிவில்ல. வரலாற்றை திருச்சி என் நிலத்துல, என் திரையரங்க, என் மண்ணில் நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள் இருந்ததுனாலதான் நீ ஓட்டிட்டு இருந்துக்கிட்ட. இந்த 2 நாள் எடுக்கல என்ன நடக்கும் பாரு. ஒரு தேட்டர்ல படம் ஓடாது, எந்த படமும் ஓடாது. சேட்டை தானே இதெல்லாம். அறிக்கை கொடுக்குறேன், நாகரிகமா கடிதம் கொண்டு கொடுக்குறேன், எடுங்கன்ட்டு. அப்படியாடா என் மானத்தை வித்து உனக்கு பணம் தேவைப்படுது, என் இனத்தின் மானத்தை வித்து. அப்படி என்ன தேவைப்படுது? என்ன தேவைப்படுது? தமிழிலிருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னதே அண்ணன் கமலஹாசன் சொன்னதே சைக்கல. கன்னடர்கள் கொந்தளிக்கிறாங்க. வரலாற்று உண்மையை பேசுனதுக்கு. என் வரலாற்றை திருச்சி ஒருத்தன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ வேடிக்கைப்பட்டிருக்கிறீங்க. இந்த அரசு ஒண்ணு கண்டுக்கல. சொல்றாங்க சரி எடுத்துருங்க, அவ்வளவுதானே. உங்க கட்டுப்பாட்டுல தான் திரைத்துறையே இருக்குது. உங்க கட்டுப்பாட்டுங்களை தான் இத்தனை ஆயிரம் திரையரங்குகள் இயங்குது. அப்போ எங்களுக்கு தான் மான ரோசம், எனக்கு தான் இனப்பற்று, தன்மானம். உங்களுக்கு கிடையாது. அப்போ ஏதாவது உண்மை இருக்கா பாரு. நாங்க அங்க இருக்கிற மலையக மக்களை ஈழத்தமிழன் அடிமைப்படுத்தினான், கொத்தடிமை வச்சிருந்தான். அவனுக்கு போய் முருகன்னு பேர் வைப்பேன். நான் அப்படி வேற பேர் வச்சா? இதே ஆந்திராக்குள்ள செம்மரக்கட்டைய வெட்ட வந்துட்டேன்ட்டு நீ சுட்டு போட்டிருந்தா 20 இதே ஐயா சந்திரபாபு நாயுடு, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சியில சுட்டு போட்டீங்க. மரக்கட்டையை நான் வெட்ட வந்ததுக்கு. மரக்கட்டையை வெட்ட வந்தேன்னா எனக்கு தெரியுமா? சான்று இருக்கா? வெட்டும்போது பிடிச்சா? வெட்டும்போது சுட்டியா? என்னை அடிச்சு சித்திரது பண்ணி அதை காணொலியா எடுத்து போட்ட, பெரிய பெரிய தடிகளை சுட்டு போட்ட ஒரு மரக்கட்டை. அதுக்கு இருக்கிற மதிப்பு ஒரு மனிதன் உயிருக்கு இல்லை, ஒரு தமிழன் உயிருக்கு, மான தமிழன் உயிருக்கு இல்லை. ஒரு பயம் அந்த நிலத்துல கேட்கல. ஆனா எத்தனை பேர் இங்க இருந்து சட்டமன்ற, பாராளுமன்றம், அமைச்சர், வியாபாரம் எல்லாம் செஞ்சு கொழுக்கிற நீ ஒரு மரக்கட்டையை வெட்டிட்டான்னு வெட்டி போட்ட நீ. அப்படின்னா என்ன காட்ட வர நீ? வெட்ட வந்த கூலியடா ஆத்தால். அப்படின்னு அண்ணனும் தம்பியும் வெட்டி ஏத்துற முதலாளி வாடுதானே. ஏன் நீ அவனை கைது பண்ணல? ஏன் கைது பண்ணல? நான் வெட்ட வந்த கூலியை சுட்டு போட்டு வீரனா காட்டினியே. இந்த புஷ்பா 1, 2, 2 படம் இந்த செம்மரை கட்டி வெட்டி ஏத்துறவனே கதாநாயகனா நடிச்சு படம் ஓடிச்சு. அப்ப என்ன பண்ண? என்ன பண்ண? அந்த முதலாளி நீ வழக்கு போட்டு கைது பண்ண உனக்கு துணிவு இருந்ததா? கூலி நீ என்னை வெட்டி போட்டு என்ன கண்ணா நீ வெளியில என்ன காட்டுற? தமிழன் திருடன்னு காட்ட நினைக்கிறேன். அதானே பொருள், அதானங்க அர்த்தம். தமிழங்க கட்ட திருடுறவங்க அப்படிதானே காட்டுற. நாங்க கஞ்சா கடை தங்கம் கிடத்துறேன். டேய் உங்களுக்கு எல்லாம் கொழுப்பு தானே. இதா இருந்துக்கணும். இந்த தேர்தல்கள் எனக்கு மயிரை வச்சு தூக்கி போட்டு போயிடுவேன். பாத்துக்க, சேட்டை பண்ணிட்டாலே அதை நீ ஒரு ஜனநாயக அமைப்பா நாங்க இருக்கிற வர எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இனமும் அதன் மானமும் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வும் தான் முக்கியம். இந்த மாதிரி சேட்டையெல்லாம் வச்சுக்க கூடாது.
ஒழுங்கு மரியாதை படத்தை எடுத்துட்டு வேற படத்தை போடுங்க. வருத்தம் தெரிவிக்கிறது கடிதம் இப்படி லோக்கல் ஸ்டேட்ஸ் என்ன நாங்கள் என்ன இப்படி ஏதாவது ஒரு இனக்கூட்டம் இருக்குதா? இப்படி ஒரு இனக்கூட்டம் யாரையாவது நீங்க ஒரு இந்திக்காரரை தாக்கி எடுத்துட்டு படம் எடுத்துட்டு பாருங்க. எல்லாம் நக்கல் அடிச்சு அதிகாரம் எங்ககிட்ட எல்லாம் வெப் சீரியல்ல எடுக்கிறான். ஃபேமிலி மேன் ஒரு படத்தை எடுக்கிறேன், ஜாட்டுன்னு படத்தை எடுக்கிறோம். வெப் சீரியல் எத்தனைக்கு சண்டை போகுது? எங்களை சீண்டி சீண்டி பாக்குற. ஏன்னா இருக்கிறவன் அதிகாரம் திராவிட அதிகாரம். அவன் என்னை பத்தி எங்க கவலைப்படும்? வங்க மொழியை பேசினா கோவப்படுவாப்புல முதலமைச்சர். எங்களை பேசினா அவருக்கு ஏன் கோவப்பட போறாரு? எங்களுக்கு மான ரோசெல்லாம் தான் 60-70 வருஷமா போயிருச்சே. தமிழை சாணியன் என்றும் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழர்கள் முட்டாள்களின் என்றும் பேசிய ஒருத்தரை தமிழரின் தலைவர்னு ஒருத்தன் சொல்லும்போது தலையாட்டிக்கிட்டு இருந்தாலும் இந்த கூட்டம் அன்னைக்கு தொடங்குச்சு. இந்த இழிவு அன்னைக்கு தொடங்குச்சு. எங்க வந்து நிக்குது? எங்களுக்கு 5 முறை ஆண்டவர் ஐயா கருணாநிதி தான், அவர் தான் எங்களுக்கு ஆண்டவருங்கிறதும் அதானே அதுல வந்து நிக்குது. எப்படி நிக்குது பாருங்க, கால கொடுமை இது. நான் என்ன பேசிட்டு நீங்க என்ன பேசிட்டு வேற ஏதாவது கேள்வி? சாராய வியாபாரத்திலையா? இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி எதுல 14,000 பேர் வேலை இல்லாம எழுதிட்டு ஆசிரியர் தேர்வுக்கு பணி நியமிக்கிறதுக்கு காத்திருக்கான அவனா? அது வளர்ச்சியா? துப்புரவு தொழிலாளி 10 நாளா போராட்டி இருக்கானே, பணி ஊதியத்தை விடு நிரந்தரம் பண்ணுன்னு, அதுல வளருதா? எதுல வளருது சொல்லுங்க? நெசவாளி உட்கார்ந்துருக்கானே தொழில் போச்சுன்ட்டு, விளைய வச்ச பொருளுக்கு உரிய விலை இல்லைன்னு விவசாயி போராட்டி இருக்கானே, சொல்லுங்க. ஒரு பாதுகாப்பு சேமிப்பு கிடங்கு இல்லாம தெருவில் போட்டு எல்லாம் மழையில நனைஞ்சு முளைச்சு போயிருக்குதா? அது இல்லையா? வளர்ந்த நாட்டில் எதுக்கு எங்க ஆத்தாளுக்கு 1000? எதுக்கு 1000? எதுக்குங்க 1000 ரூபா கொடுக்குறேன்? இந்த டெவலப் ஆயிட்டு இல்ல, பொருளாதாரத்தில் மேம்பட்ட எதுல மேம்பட்டுருக்க? இந்த பொருளாதார வளர்ச்சியின் அளவுகோல் எதுல அளவிட்ட? எதை வச்சு வளர்ந்ததுன்னு சொல்ல? மக்களின் வாழ்க்கை தர உயர்வா, வாங்கும் திறன் உயர்வா, எதுல அளவிட்டீங்க? எத்தனை நாளைக்கு எங்களை ஏமாத்திட்டு எல்லாம் தற்கொலை நினைச்சுக்கிட்டு நீ? உலக பொருளாதாரத்தை படிச்சுட்டு வந்து நின்றுக்கிட்டு நீ எதையா பேசிட்டுக்க பொருளாதார வளர்ச்சின்னு. எதுல வளர்ச்சின்னு கேட்டா பதில் இருக்கா? இதான் வளர்ந்துட்டேன். அப்புறம் பள்ளிக்கூடம் போகும்போது புதுமை பெண்ணுக்கு ஒரு 1000, படிக்க போறதுக்கு தமிழ் மனுக்கு ஒரு 1000. இதான் வளர்ந்துருச்ச நாடு. எதுல வளர்ந்துருச்சு? வளர்ந்த நாட்டில் தான் 3500 வேலைக்கு வாய்ப்புக்கு 13 லட்சம் பேர் வேலை எழுதுறான். வேலைக்கு எழுத நிற்கிறானா? வேலை இல்லாமல் தெளிவு எழுதுறானா? எதுல வளருதுங்க? 100 ரூபா கொடுத்தீங்க ஓட்டுக்கு, அப்புறம் 200 ரூபா கொடுத்தீங்க, இப்போ 500 கொடுத்தீங்க, இப்போ 1000 கொடுக்க போறீங்க. இதானே டெவலப்பு? எதுல டெவலப் ஆகுது? சும்மா எதையாவது போங்க இங்க போயிட்டு பொருளாதார வளர்ச்சின்னு போயிட்டு என்ன வளர்ச்சி? எதுல வளர்ச்சி? வளர்ந்து விட்ட நாட்டில் எதுக்கு மின் கட்டண விலை உயர்ந்துச்சு? எதுக்கு பால் விலை நூல் விலையெல்லாம் உயர்ந்துச்சு? சொத்து வரி எதுக்கு உயர்ந்துச்சு? நீ தான் பொருளாதாரத்தை மேம்பட்டியப்பா, கொஞ்சம் குறையப்பா, கொஞ்சம் குறைச்சு விடு. என்ன நீங்க இதெல்லாமா இன்னும் நம்பிக்கிட்டு சொல்லுங்க? ஊடகத்தில் இருக்கிற அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்களே இப்படி கேள்வியை எழுப்புனீங்கன்னா சிரிச்சுட்டு போங்க. வளர்ந்துருன்னு சொன்னா வளர்ந்துட்டு போங்க. எந்த பக்கம் வளருதுன்னு கேளுங்க. இப்படியாங்க பக்கவாட்டிலே நேரம் வளர்றாங்க. இதையா போயிட்டு இதா பண்ணுங்க. இப்போவே ஐயா ட்ரம்ப் அவங்க பெரிய பச்சைத்தப்பா பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் என்னங்க நீங்க பாட்டு நாங்க இப்பதான் வளருதுன்றா, நீங்க பாட்டுக்கு 50 விழுக்காடு வரியை போட்டு 7 விதமா மாட்டுக்கறியை சமைச்சு வச்சு சோறு போட்டதுக்கு விசுவாசம் கட்டுறப்பல 7 விதமா. நாங்க பீப் சாப்பிட்டா கொண்டு வருவான், நாங்க மாட்டுக்கறி தின்னா கொண்டே வருவான். ஆனா அவர் எஜமானுக்கு 7 விதமா வறுத்து அவர் இப்ப காட்டுறாப்புல. என்னவோ ஒண்ணு நடக்குது. இதை சரி செய்யாம போயிடுவோம்னு நினைக்கிறீங்களா? சரி பண்ணுவோம்.
எத்தனை முனையா அதெல்லாம் கிடையாது. நாங்கள் ஒரே முனை, கூறு முனை. எங்கள் மூதாதை முருகன் கையில் இருக்க வேல் தான். வேல் வேல் வெற்றி வேல்னு பாயிரதான். ஒரே குறி நெஞ்சுக்கு தான். என்னன்னா நெஞ்சுக்கு தான். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டிட்டு வருது. இந்த முறை சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம். நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் போயிடுவோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லி அவங்க போகணும், ஒரு தடவை போட்டு விடுங்கன்னு சொல்லுங்க. ஓட்டே எனக்கு போடாமல் நீங்கள் போயிடுவீங்களா, நீங்கள் வந்துடுவீங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது. போடுங்க, போயிடுவோம். அவ்வளோதானே.